இந்த சுக்கிரன் ராகு நட்சத்திரம் குறிப்பா ரிஷபராசிக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஏன்னா இது 2ஆம் இடம். இங்க ராசியாதிபதி புதன் ராசியில், நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டில் குரு பார்வையில். அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிதி கிடைக்கும், ஒளி கிடைக்கும். சாட்டர்ன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அப்போ பரபரப்பா செயல்படக்கூடியது, லாங் டேர்ம் பெனிஃபிட். இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து திட்டங்களும், அனைத்து செயல்களும், அனைத்து சேவைகளுமே உங்களுக்கு ஒரு தொலைதூர ப்ராஃபிட் பெனிஃபிட். செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதிகள் வரும் பொழுது, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரும் பொழுது தொடர்ச்சியா முருகன் வழிபாடு, விசாகம் நட்சத்திரம் வரும் பொழுது கூட முருகன் வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதான முருகன் கோயில்ல போய் நீங்க ஒரு வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அன்னதானம் செய்வது, அபிஷேகம் செய்வதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக் கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். ரிஷபராசிக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இந்த மே மாதம் முழுவதுமாகவே காத்து கொண்டிருக்கிறது. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 1, 2 பரிவர்த்தனை. மேலும் புதன் அப்படிங்கிற சொல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய கிரகம் ராசியில் சஞ்சாரம். அப்போ புத்தி கூர்மை, ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ஸ், டெக்னிக்கல் நோஹவ், கல்வியாக இருந்தாலும், ஐடியாக இருந்தாலும், பேங்கிங் இல்லைனா கணிதம், இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்கள்லாம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அதுல புதன் முதலில் இவர்களுக்கு சூரியனின் நட்சத்திரம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், பயணங்கள், இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவர் அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில், சுக்கிரன் முதல்ல செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ அதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. பிறகு சுக்கிரன் ராகுவுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் ராகு நட்சத்திரம் குறிப்பா ரிஷபராசிக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஏன்னா இது 2ஆம் இடம். இங்க ராசியாதிபதி புதன் ராசியில், நட்சத்திராதிபதி 10ஆம் வீட்டில் குரு பார்வையில். அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிதி கிடைக்கும், ஒளி கிடைக்கும். அதாவது அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். தொழில் நல்ல விஸ்தாரமாக டெவலப் பண்ண முடியும். குறிப்பா இந்த ஐடி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் கேரண்டியாக சொல்லலாம். பிறகு சுக்கிரன் குருவுடைய நட்சத்திரம், இங்கு நட்சத்திராதிபதி லாபத்தில். மேலும் நட்சத்திராதிபதி லாபத்தை குறிகாட்டுகிறார், நட்சத்திராதிபதி தனஸ்தானத்தில். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இது 2ங்கிறது வருமானம், தனம், குடும்பம், 11ங்கிறது லாபம். இது எல்லாமே பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதையும் தவிர உங்களுக்கு வருடாந்திர கிரகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாட்டர்ன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அப்போ பரபரப்பா செயல்படக்கூடியது, லாங் டேர்ம் பெனிஃபிட். இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து திட்டங்களும், அனைத்து செயல்களும், அனைத்து சேவைகளுமே உங்களுக்கு ஒரு தொலைதூர ப்ராஃபிட் பெனிஃபிட். நிறைய ஸ்கில்டு லேபர் அமர்த்துவது, நிறைய பிரான்ச் போடுவது, இந்த மாதிரி உங்களை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி செல்வதற்கு தேவையான அனைத்து
அனைத்து விஷயங்களிலும் தொழிலில் ஏற்படும் அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். ராசியில் சூரியன், அப்போ கொஞ்சம் நாம் கூடுதலான ஸ்பீடாக இருப்போம். அந்த கூடுதல் ஸ்பீடுங்கிறது நம்மை டென்ஷன் படுத்தி கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியன் இங்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுல என்னன்னா, நம்ம ரிஷபராசிக்காரர்கள் பேசிக்கலாவே ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். அத்துடன் சேர்ந்து புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காம்பினேஷன். இங்கு புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அபிவிருத்தி, மெயினா வெளிநாட்டு பயணம், கல்வி சம்பந்தமா வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வரிசையாக மளமளவென்று இவர்களுக்கு விழுந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் போது வாக்குகளில், வார்த்தைகளில், பேச்சில், குடும்பத்தில் ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு சுபம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பிறகு உங்களுக்கு தொழில்ல நிறைய ஆர்டர்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து விழுவார்கள். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் உங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் செலவுகளை சுருக்கும், செலவுகளை குறைக்கும். அப்போ அந்த தேவையில்லாத செலவுகள், ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளாமல் உங்களை பத்திரமாக நீங்களே பாதுகாத்துக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் நிகரற்ற லாபத்தை கொடுப்பார். இதுல எங்க நம்ம தேடி தேடி பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இது ஒரு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது, குறிப்பா 12 மே 12 தேதி மே மாதத்திலிருந்து இவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, முதல்ல கேதுவோடைய நட்சத்திரம். அப்போ வாகனங்கள், இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்ய வைப்பார். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தேவையான விஷயத்தை மட்டும் செய்து கொள்ளணும். சின்ன விஷயம், சின்ன ரிப்பேராக இருந்தால் நீங்க அதை முதல்லயே செய்து கொள்ளலாம். பிறகு செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய மேம்பாட்டுக்காக, உங்களுடைய கடனுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நட்சத்திராதிபதி உங்களுக்கு 1-2 பரிவர்த்தனையில் இருப்பதனால் அதை கூட நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதுவும் இந்த பில்லு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிச்சம் வைக்காமல், ஏதாவது ஒரு இடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கட்டும் பொழுது கொஞ்சம் அப்ரூவல், மேலும் டீவியேஷன் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இதனை பத்திரமாக பார்த்து கொண்டால் போறோம். குறிப்பா இதில் வயதில் மூத்த நபர்கள் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வருவதனால் அவர்களுக்கு இந்த பிளட் பிரஷர், பிபி போன்ற விஷயங்கள், டயாபெட்டிக் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில், இப்போ கணவன் செலவு செய்யும் பொழுது 1-2 முறை அது தேவையா, அதனால் அனுகூலம் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டால் போரும். மேலும் கணவன் ஏதாவது வெளியூர் பயணங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஆதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கணவன் மூட் அவுட்டாக இருந்தாலோ, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவது போல் தென்பட்டாலோ, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவமாக அதனை ஹேண்டில் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ராசியில் புதன் இருக்கிறார். அப்போ அந்த விஷயத்தை சமயோஜிதமாக பார்க்கும் பொழுதே நீங்கள் கண்டுபிடித்து விட்டுவீர்கள். அந்த சிச்சுவேஷன் என்ன வரும் பொழுதே நடந்திருக்கக்கூடிய விஷயம் பிளஸ்ஸா மைனஸா போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நன்றாக யூகம் செய்து விடுவீர்கள்.
கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் கையாண்டால் போதுமானது. குழந்தைகள் கண்டிப்பாக கல்வியில் ஒரு கூடுதலான புத்திசாலித்தனத்தை தெளிவாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு தாராளமாக சொல்ல முடியும். இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதிகள் வரும் பொழுது, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வரும் பொழுது தொடர்ச்சியா முருகன் வழிபாடு, விசாகம் நட்சத்திரம் வரும் பொழுது கூட முருகன் வழிபாடு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதான முருகன் கோயில்ல போய் நீங்க ஒரு வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அன்னதானம் செய்வது, அபிஷேகம் செய்வதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை வந்து விடுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.